மாற்றம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று ஒருவர் என்னை கேட்டார். கர்த்தர் ஒருவருக்கு நீ மாற்றம் அடைய வேண்டும், நீ என் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும்போது, அல்லது பிரசங்கி நாம் தேவனுக்கு மாற வேண்டும் என்று போதிக்கும் போது, அல்லது பரிசுத்த ஆவி தீர்க்க தரிசனத்தில் நீ மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்வது என்ன அர்த்தம் என்று அவர் புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது நான் மிகவும் எளிய உதாரணங்களை தந்தேன். குழந்தைகள் படிக்கும் முறையில் எளிமையாக, உதாரணமாக, பால் எப்படி பன்னீராகவும் தயிராகவும் மாறுகிறது? பாலில் ஒரு பொருளை சேர்க்கிறார்கள், பின்னர் தண்ணீர் ஒரு பக்கம் பிரிகிறது, உறைந்த பகுதி பன்னீராகிறது. நாம் சொல்வோம், இது மாறிவிட்டது. ஆம், பால் மாறி பன்னீராகியது. அதை போலவே அது தயிராகவும் மாறலாம். இது நாம் அனைவரும் புரிந்து கொள்கிற ஒரு மாற்றம். இதேபோல் அறிவியல் வேதியியல் படிப்பவர்கள் பல பொருட்களை ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்துகிறார்கள். இந்த எளிய உதாரணத்தை பயன்படுத்தி அந்த சகோதரருக்கும் விளக்கினேன். மனிதர்களாகிய நாம் தேவன் மாற்றமடை, என்னிடத்தில் திரும்பு என்று சொல்வது என்னவெனில், ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் பாவத்தில் வாழ்கிறார். அவரின் ஆத்துமா, அவரின் உள்ளம் பாவத்தால் கெட்டுப்போயிருக்கிறது. அவர் தேவன் இல்லாமல் வாழ்கிறார். ஆனால் அவர் தேவனின் அறிவை அறிய வரும்போது, தேவன் அவரிடம் பேசும்போது, பரிசுத்த ஆவி அவரின் மனதை தொடும்போது, அந்த நபர் சில சமயம் அழுவதற்கான ஆசையை உணர்கிறார். மனம் உடைகிறது. 1 மாதம் 2 மாதம் கழித்து நாம் அவரை மீண்டும் பார்க்கும்போது அவர் வேறு ஒருவராகிவிட்டார். அவர் சொல்வார், நான் முன்பு பாவத்தில் வாழ்ந்தேன், இப்படிப்பட்டவற்றில் விழுந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது தேவன் என்னை மாற்றிவிட்டார். நான் வேறு ஒருவராகிவிட்டேன். முன்பே செய்ததை இப்போது செய்யவில்லை, முன்பே நினைத்ததை இப்போது நினைக்கவில்லை. நான் என்னை கட்டுப்படுத்துகிறேன். நாம் சொல்வோம், இந்தவர் மாற்றம் அடைந்தார், அவர் தேவனுக்கு மாறிவிட்டார். அந்த நபர் தேவாலயத்தில் தொடர்கிறார், போதனையை கேட்கிறார், வேதாகமத்தை படிக்கிறார், ஜெபிக்கிறார். தேவன் அவரிடம் பேசுகிறார். இவ்வாறு அவர் மெதுவாக மேலும் மேலும் மாறி முற்றிலும் தேவனுக்குரிய வாழ்க்கையை அடையும் வரை மாற்றம் தொடர்கிறது. நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் ஆன்மீக வாழ்வில் இந்த மாற்றங்களை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் மாற்றம் அடைந்தீர்கள் என்று, மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அனுபவித்திருக்கிறீர்கள். சிலருக்கு இன்னும் தேவை, சிலருக்கு அது குறைவாக உள்ளது. ஆனாலும் அதுதான் மாற்றம். சிலரின் வாழ்க்கையிலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக விலகுவது, தீமையை செய்வதை விட்டு நன்மை செய்யும் மனிதராக மாறுவது, இரக்கமுள்ளவராக இருப்பது, அதுதான் மாற்றம். இது மிகவும் எளிதானது. அப்படியானால் அந்த நபர், அவர் புதிதாக இருந்தாரோ, மாற்றம் என்ன என்பதை கேள்விப்பட்டிருக்கவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், தேவாலயத்தில் தொடர்ந்து கேட்கிறேன், தேவன் எனக்கு சொல்கிறார் நான் மாற்றமடைய வேண்டும், ஏனெனில் நான் இன்னும் தேவனிடத்தில் மாற்றமடையவில்லை என்று. இது மிகவும் எளிது, மிகவும் சுலபம். இதற்காக நம்முடைய இருதயத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் சக்தி, கடவுள் உயிரோடு இருக்கிறார். இன்று கடவுள் நம்மிடம் பேசுகிறார். கடவுள் இன்று பேசுகிறார். மக்கள் சொல்கிறார்கள், ஆமாம், கடவுள் இன்று பைபிள் மூலமாக மட்டுமே பேசுகிறார். இல்லை, கடவுள் நம்மிடம் பேசுகிறார். எப்பொழுதும் பைபிளின் மூலம் பேசினார். ஆனால் பரிசுத்த ஆவியும் நம்மிடம் பேசுகிறாரு, கடவுளும் நம்மிடம் பேசுகிறார். கனவுகளின் மூலமாகவும் தரிசனங்களின் மூலமாகவும் கடவுள் மனிதரிடம் பேசுகிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயற்கையாகவே பைபிளில் நாம் கற்றுக்கொள்கிறோம், பழைய காலத்தில் சிலர் கற்பனை கனவுகளையும் தவறான தரிசனங்களையும் கண்டார்கள். சாத்தான் அவர்களை ஏமாற்றி இருக்கலாம். அவர்கள் தங்கள் இதயத்தில் இருந்ததை பேசினார்கள். அது இருந்தது, பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இக்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், கிறிஸ்துவின் நற்செய்தியில் பரிசுத்த ஆவி நம்மிடையே இருக்கிறார். அதுபோல் எதிரியும் சாத்தானும் தன் பொய்யான மற்றும் ஏமாற்றும் ஆவிகளை வைத்து தேவனிடத்தில் இன்னும் மாற்றமடையாதவர்களை ஏமாற்ற முயற்சிப்பான். மாற்றமடையாதவர்களுக்கு கெட்ட ஆவி ஏமாற்றுவது ஆபத்தானது.
ஆனால் மாற்றமடைந்து தங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தவர்களுக்கு அப்படி கடவுள் காக்கவும் பாதுகாக்கவும் செய்கிறாரு. அவர் எப்போதும் நம்மை உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். இவ்வாறு நாம் பைபிளிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். தேவனின் திட்டத்தையும் தேவனின் செயலையும் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு எதிராக வரும் எதிரியின் செயலையும் பார்க்கிறோம். அதனால் தெய்வீக போதனையை கற்றுக்கொள்வது அவசியம். நன்மையும் தீமையும் பிரித்தறிவதற்கு தவறான வழியும் நேரான வழியும் எது என்பதை அறிந்து கொள்ளவும், அப்படியே நம்மால் எல்லாவற்றையும் விவேகமாக அறிந்து ஏமாறாமல் ஆண்டவர் நமக்கு காட்டும் அந்த நேரான வழியில் முன்னேறி கொண்டு செல்லவும். ஆகையால் கௌரவமும் மகிமையும் நம்முடைய தேவனுக்கே, அவருடைய கிருபைக்கும், எப்போதும் நம்மை பற்றி கவலைப்படுவதற்கும் ஆண்டவருக்கு நன்றி.